Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான மவுத் வாட்டரிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல காரசாரமான மண் சட்டி மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். நான் இன்னைக்கு இந்த மீன் குழம்பு பண்றதுக்கு வெல மீன் எடுத்துர்க்கேன். வெல மீன் இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு ரோஸ்ட் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல மீன் எவ்வளவு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் தான் புளி எடுத்திருக்கேன். நம்ம தக்காளியும் இந்த குழம்புக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் புளி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம்னா கரைச்சி எடுத்துருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த புளியை அப்படியே போடுறத விட இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு போட்டோம்னா நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த புளி ஊறினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 15லேருந்து 20 பல் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் புளி குழம்புக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா நீட்டமாக நறுக்கி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தனி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி சேர்க்காத பால். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் இந்த மீன் குழம்புக்கு உண்டான ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்போனா மீன் குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம இப்போ போட்டிருக்கிறதுல நல்ல பீஸாக தெரியுதில்ல, இதை நம்ம வதக்குனதுக்கப்புறம் அவ்வளோ சாஃப்டாயிரும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு பாதி வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம், பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெண்டையும் நம்ம அது கூட சேர்த்து வதக்கிறப்ப அதுவும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அப்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்து இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் சேர்த்து மீன் குழம்பு பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வதக்கி எடுத்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மண் சட்டியில் போட்டு மீன் குழம்பு வைக்கிறப்போ அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம தக்காளியில் இருக்கிற தண்ணிலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் இதை சேர்த்துக்கலாம். கலருக்காக தான் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அப்புறம் மசாலா கரிஞ்சிடும். இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் இந்த புளி தண்ணியை கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எக்ஸஸாக கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரேட் மீன் குழம்புனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சில பேர் தேங்காவை அப்படியே அரைச்சி போடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பால் எடுத்து சேர்த்து பாருங்களேன், அதோட டேஸ்ட்டே
ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இன்னும் நல்லா தண்ணியாக இருக்குதுல, ஓரளவுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகும். ஏன்னா மீன் குழம்புனா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மீனோட மண்டை, பால் இதெல்லாம் இதில் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா ஃப்ளெஷ்ஷியாக இருக்கிற போர்ஷன் மட்டும் சேர்த்துக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டாலே போதும். ஏன்னா மீன் சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணோம்னா அது கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்காக ஒரு குட்டி டிப், மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போட்டு கிளறக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்ச நேரத்தில் அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மாரி வேணும்னா இப்படி லைட்டாக ஷேக் பண்ணால் போதும், கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. குழம்பும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை, ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. ரொம்ப சுடுது, அதுவும் மண் சட்டியில் செய்கிறதுனால சரியான ஹீட்டு. மீன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு குழம்பு, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். மீன் குழம்ப நீங்கள் அப்படியே இம்மிடியேட்டாக மத்தியானம் செஞ்சு சாப்பிட்றத விட அதை வச்சுருந்து நைட்டுக்கு இல்லை மறுநாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் கூட மீன் குழம்பு நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ஒரு சூப்பரான மண் சட்டி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட மண் சட்டின்றதுனால கொதிச்சிட்ருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா.